சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார், குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரை தேடுபவருக்கு குறைவின்றி இந்த பூமியிலே வாழ்வதற்கு, நித்தியத்திலே நுழைவதற்கு ஆண்டவர் நிறைவாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நாம் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே நம்மை கொடுப்பதிலும் நம்முடையவைகளை கொடுப்பதிலும் உண்மையோடு உத்தமத்தோடு அதை நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஆதி திருச்சபையிலே பர்னபாஸ் கொடுக்க துவங்கின பொழுது அனனியால் சப்பிரால் என்கிற ஒரு குடும்பத்தாரும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தார்கள். பர்னபாஸ் இடத்தில் காணப்பட்ட அந்த உண்மை அவங்களிடத்தில் இல்லை. எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி ஆண்டவர் என்றைக்கும் ஒரு பொருட்டை எடுக்க மாட்டார். எப்படி கொடுக்குறோம், என்ன மனநிலையிலே கொடுக்குறோம் என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நாம் கொடுப்பவர்களுடைய அளவை பார்ப்பதில்லை, கொடுப்பவருடைய மனதை பார்க்கிறவர். அவங்க எவ்வளோ கொடுத்துருந்தாலும் உண்மையாக கொடுத்துருந்தாருன்னா அன்னைய சப்ராலும் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பார்கள். ஆண்டவரிடத்திலே மறைத்து வைத்து பொய் சொல்லி கொடுத்ததினாலே தங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களே ஒழிய நாம் கொடுப்பது ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை மறந்து போனார்கள். விளைவு ஆதி திருச்சபையிலே மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு அன்றைக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். கொடுப்பதிலே நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிலே ஆண்டவர் சமநிலை படுத்துகின்ற ஒரு போதனையையும் பவுலடியார் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே கற்றுத்தருகிறார். அதிலே மக்கோதனியா திருச்சபையை கம்பேர் பண்ணி கொரிந்து சபைக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின இந்த காரியம் 1 இயராக ஆரம்பிச்சாச்சு கொடுப்பதை குறித்து உங்களுக்கு போதனையை. ஆனால் ஒரு பெரிய விளைவை நான் சந்திக்கலை. மக்கோதனியா திருச்சபைங்கிற சாதாரண ஒரு சிறிய திருச்சபை, வறுமையில் இருக்கிற ஒரு திருச்சபையின் அங்கங்கள் கொடுப்பது எப்படி கொடுக்குறாங்கிறது பாருங்கன்னு சொல்லி அவர்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லுகிறார். நீங்கள் பெரிய சபை, அநேக மெம்பர்ஸ் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் கொடுப்பதை, ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்த, ஊழியர்களுக்கு கொடுப்பதை குறித்த அந்த காரியங்களிலே 1 வருஷமாக நான் உங்களுக்கு போதம் பண்ணிட்டேன். நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கான தகுதியை பெற்றும் இன்னும் அதில் விருப்பம் இருக்குது, ஆனால் அதை நிறைவேற்றுவதிலே தாமதம் இருக்கிறது. கொடுப்பதில் விருப்பம் மட்டும் போதாது, பொருத்தனை எடுப்பது மட்டும் போதாது, அந்த பொருத்தனை நிறைவேற்றுதல் ரொம்ப முக்கியங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறார். அந்த 11ஆம் வசனத்தில் இது இப்பொழுதும் நிறைவேற்றுங்கள், கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஒருவனுக்கு மன விருப்பமாக இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல. நான் கொடுப்பது மற்றவர்களுக்கு நல்ல பிரியமாக இருக்கும், அதை பெற்றுக்கொள்ளும்போது, ஆனால் அது எனக்கு என்ன ஏற்படக்கூடாது, வருத்தமாகிடக்கூடாது. கொடுப்பவனும் சந்தோஷப்படணும், பெற்றுக்கொள்வனும் சந்தோஷப்படணும். இதுதான் சமநிலையிலே கொடுத்தலிலே சமநிலை. எல்லோரும் ஒரே அங்கமாக இருக்கும் பொழுது இந்த சமநிலையை ஆண்டவர் போதிக்கிறார். என்ன 16ஆம் அதிகாரத்திலே
வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த பொழுது அந்த சமநிலை போதனை வந்து அந்த போஜனத்தின் மூலமாக நமக்கு உதாரணமாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் கொடுக்கும் பொழுது சமநிலை போதனையை நமக்கு கற்றுத்தருவது போல நானும் நீங்களும் அதே சமநிலையிலே மன அளவில் இருந்து கொடுக்க வேண்டும். கொடுக்கிற நானும் சந்தோஷமாக இருக்கணும், பெற்றுக்கொள்கிறோம் சந்தோஷமாக இருக்கணும். அன்றைக்கு ஆண்டவர் வானத்து மன்னாவை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதை இப்போ அதை எடுத்துக்குங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, மீதியானதை சேர்த்தாங்க. அதை திருப்பி அளந்து பார்க்கும் பொழுது அதிகமாக சேர்த்தவனுக்கு அதிகமாகவும் இல்லை, குறைவாக சேர்ந்தவனுக்கு குறைவாக இல்லை, எல்லாருக்கும் சமமாக இருந்துச்சுன்னு சொல்லி ஆண்டவருடைய கொடுத்தலை குறித்து, பாரபட்சமின்றி கொடுத்தலை குறித்து நாம் தெளிவாய் புரிந்து கொள்கிறோம். இந்த கொடுப்பதிலே சமநிலையை போதிக்கிற ஆண்டவர் தன்னை கொடுப்பதிலும் பாரபட்சமின்றி கொடுத்தார் என்பதை இந்த காலங்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாரோ ஒரு குரூப்புக்காக, யூதர்களுக்காக இல்லை, யூதர்களுக்காக மட்டும் அவர் வந்திருந்தார்னா அந்த ரோம சாம்ராஜ்யத்தை முறியடித்து யூதர்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணியிருப்பார். அது ஒரு பீப்புளோட ஒரு குரூப்போட முடிஞ்சிருக்கும். ஆனால் அவருக்கு பாவத்திலிருந்து அனைத்து ஜனங்களும் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, எல்லா ஜனங்களும் மீட்பை பெற வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணார்னா தன்னையே கொடுத்தார். யூதர்களுக்காக மட்டுமல்ல, எல்லோருக்காகவும் கொடுத்த அந்த ஆண்டவருடைய சமநிலை போதனை இன்றைக்கு நாமும் பின்பற்றுவோம். ஏதோ ஒரு சாரர்களுக்காகவோ ஒரு காரியங்களுக்காகவோ கொடுப்பதில் ஏதோ ஒரு காரியத்தை மட்டும் கொடுப்பதோ அப்படி இல்லாமல் மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய மகிமைப்படுத்தும் வண்ணமாய் கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை கொடுத்து அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நாளாக அமைவதற்கு நமக்கு தாமே ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன்.